அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது. அதுதான் எவ்வளவு பெரிய பதவியில் வகித்தாலும், குடியரசுத் தலைவரானாலும், ஆளுநரானாலும், பிரதமரானாலும், முதல்வரானாலும், சாமானியர்கள் ஆனாலும், யாராக இருந்தாலும் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் என்பதை இன்று மீண்டும் ஒரு நிகழ்வு இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தியிருக்கு. அது என்ன நிகழ்வுனா, இந்த மாற்றுத்திறனாளிகள் மசோதாவை கவர்னர் அவர்கள் நிறைவேற்றி அனுப்பியிருக்காரு. அது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த மாற்றுத்திறனாளி மசோதாவை அவர் நிறைவேற்றி அனுப்பினது குறித்து நம்ம முதல்வர் என்ன கருத்து சொல்றாருன்னு பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில்லு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகள்ல அவருடைய பிரதிநிதித்துவம் எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அது எதிர்பார்த்ததான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அது அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிடுவோம் பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ வேற ஒன்று. முதல்வர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீதிமன்றத்துக்கு நாங்க போயிடுவோம் என்று சொல்லி பயந்துகிட்டு அதை உடனே பாஸ் பண்ணி அந்த மசோதாவை அனுப்பிட்டாரு என்று சொல்லி சொல்றாரு. அப்போ அதுல இருந்து என்ன அர்த்தம்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஏன் நீதிபதிகளே சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்களே தீர்ப்பு எழுத முடியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரும், விலங்குகளுக்கு கூட சட்டம் இருக்குது, பாதுகாப்பு சட்டம், விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இருக்கு, உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்குது, எல்லாத்துக்குமே சட்டம். இது எல்லாமே இந்த உலகம் இயங்குவது சட்டத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான். அவங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு வகித்தாலும், யாராக இருந்தாலும் சட்டத்தின்படிதான் அவங்க செயல்பட முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கு. இப்போ இந்த மாற்றுத்திறனாளி சட்டத்தின் மூலமாக, இந்த மசோதா நிறைவேற்றினதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன நன்மை அடைகிறார்கள் என்று பார்ப்போம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் எப்போதுமே மற்ற மக்களிடம் போய் கேட்பவர்களாகத்தான் இருந்தார்கள். தங்களுடைய கோரிக்கைகளை, அவங்களுடைய விருப்பங்களை, தேவைகளை அரசியல்வாதிகள்கிட்டையும் மாமன்ற உறுப்பினர்கள்கிட்டையும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து பூர்த்தி செய்து பணி செய்து கொடுக்குமாறு கோரிக்கை வைக்கும் இடத்துல தான் மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க. ஆனால் இனிமே மாற்றுத்திறனாளிகளை போய் சக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, அந்த மாற்றுத்திறனாளிகளிடம் போய் எனக்கு இந்த வேலையும் செய்ய முடியாம இருக்கு, உதாரணத்துக்கு ஒரு பெண்களுக்கு இந்த குடும்ப உதவி பணம் 1000 ரூபாய் உதவி பணம் வரல என்றால் கூட மாற்றுத்திறனாளிகிட்ட போய் சொல்லலாம். அல்லது மாநகராட்சி பணியாக இருந்தாலும் தண்ணி வரல, சாக்கடை அடைப்பு இருக்கு, ரோடு போடணும், டிச்சு போடணும், இந்த மாதிரி பணிகள் இருந்தாலும் மாற்றுத்திறனாளி அந்த உறுப்பினர்கள்ட்ட, கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லி அவங்களும் அனைத்து நிகழ்ச்சிகள்லையும் கூப்பிட்டு அவங்களையும் சிறப்பித்து அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து, மக்கள் பிரதிநிதியாக உரிய மரியாதை கொடுத்து அவங்க செயல்படுவாங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல. அதனாலதான் மாற்றுத்திறனாளிகளையும் சக மனிதர்களாக மதித்து அவங்களுக்கும் உரிய அந்த அரசியல் அதிகாரம் வழங்கியிருக்காங்க. இத்தனைக்கும் தேர்தலில் நிற்காம நியமன உறுப்பினர்களாக, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. இதனால அவங்களும் சமூகத்துல நல்ல மரியாதையோடையும் அவங்களுடைய தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்பவர்களாக விளங்குவாங்க. இதனால எத்தனை பேர் பயனடைகிறார்கள் என்று பார்த்தோம்னா, அதாவது ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும், அதாவது இந்த மாநகராட்சியில 650 மாற்றுத்திறனாளிகளும், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக வராங்க. பஞ்சாயத்துல நியமனம் பண்றவங்க 388 பேர் மாற்றுத்திறனாளிகளாக வராங்க. ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளிலும் 37 பேர் மாற்றுத்திறனாளிகளாக வராங்க. இப்படி இத்தனை பேருக்கு மக்கள் பிரதிநிதிகளாக அவங்க மக்களோட குறைகளை எடுத்து போய் மாமன்றத்துல பேசக்கூடிய வகையில அவங்களுக்கும் உரிய அந்த மாண்பு, மரியாதை, அவங்களும் சுயமரியாதையோட வாழ்றதுக்கு, மதிப்பு மரியாதையோட வாழ்வதற்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த கோட்பாட்டின்படி அதிகார பகிர்வும்
அனைத்து சமூக மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த அதிகார பகிர்வை கொடுத்திருப்பதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த மசோதா. விரைவில் அதுவும் சட்டமாக்கப்பட்டு அதுவும் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். நம்ம திராவிட மாடல் முதல்வர் ஒடுக்கப்பட்டவர்களையும் மேல் தூக்கி விடும் அரசாக செயல்படும் முதல்வருக்கு நம்ம நன்றியை கூறி இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மாற்றுத்திறனாளிகளோட அவங்க இவ்வளவு நாளா என்ன மாதிரி இன்னல்களை சந்தித்தார்கள், இந்த திட்டத்தின் மூலம் அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி மேம்படும் என்று உங்களுடைய கருத்துகளையும் பகிரலாம். காணொலியை பகிர்ந்து ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.